கிளிநொச்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீதரன் மாவையின் பதில் தாமதம், எழுப்படும் தமிழரசு கட்சி வழக்கு. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த மனித உரிமைகள் ஆணைக்குழு. அரசியல்வாதிகள் வழங்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற புதிய சட்டமூலம் வேண்டும். யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து வேட்டை. தொடர்பின விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் வழக்கு 11 தினங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் வழக்கில் மாவை சீனாதராஜா, சிவஞானம் ஸ்ரீதரன் உட்பட எதிராளிகள் நேற்று தமது பதில் மனுக்களை தாக்கல் செய்வர் என முன்னாயத்த கூட்டத்தில் உறுதியளித்த போதிலும் அதை அவர்களின் சட்டத்தரணிகள் நேற்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. அதனாலேயே இந்த வழக்கு மேலும் 11 தினங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதே சமயம் வழக்கில் இடையீட்டு எதிராளியாக தன்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்துள்ள ஸ்ரீதரன் தரப்பு ஆதரவாளரான கிளிநொச்சியைச் சேர்ந்த ஜீவராசா என்பவர் தமது விண்ணப்பத்தில் விடாப்படியாக உறுதியாக நின்றமையினால் அது தொடர்பான எழுத்துமூல ஆட்சேபனைகளை பிற எதிராளிகள் சமர்ப்பிப்பதற்கு அக்டோபர் 15 வரை நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. இந்த 2 விடயங்களிலும் முடிவு எட்டப்பட்ட பின்னரே வழக்கு அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்றும் அதுவரை இழுபறி நிலைமை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் தலைமையிலான குழுவினர் அவதானிப்பு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வடமாகாண பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் தலைமையிலான குழுவினர் அவதானிப்பு விஜயம் ஒன்றை கடந்த 5 மேற்கொண்டிருந்தனர். பொதுமக்கள் தமக்கான சேவைகளை பெற்றுக்கொள்வதில் இடர்பாடுகளை சந்திப்பதாக அலுவலகத்திற்கு கிடைத்த தொலைபேசி முறைப்பாடுகளுக்கு அமைய அக்கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அக்கள விஜயத்தில் எம்மால் பெற்றுக் கொள்ளப்பட்ட மனித உரிமைகள் சார் பிரச்சினைகள் தொடர்பில் கடந்த 8 வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோருடன் கலந்துரையாடல் ஒன்று எமது காரியாலயத்தில் இடம்பெற்றது. அதன் அறிக்கையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்திற்கு எம்மால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மத்திய மற்றும் மாகாண சுகாதார சேவை அதிகாரிகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு தலைமை காரியாலயத்தில் இடம்பெறவிருக்கும் விசேட கலந்துரையாடல் ஒன்றுக்கு எதிர்வரும் 30 பிற்பகல் 1:30 மணிக்கு வருமாறு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த கலந்துரையாடலுக்கு சுகாதார அமைச்சின் செயலாளர், சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம், வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை மருத்துவ அத்தியட்சகர் ஆகியோரும் கலந்துரையாடலுக்கு வருகை தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதென அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டுமென கோரிய கையெழுத்து பெறும் வேலைத்திட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையத்திற்கு முன்பாக அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்களிடம் குறித்த கையெழுத்துக்கள் பெறப்பட்டன. தேர்தல் காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் வழக்கமாக நிறைவேற்றப்படுவதில்லை. அவ்வாறான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான சட்டமூலம் ஒன்று பாராளுமன்றத்தில் இயற்றப்பட வேண்டும். இவ்வாறு பொய் வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்ற போது அதனால் பொதுமக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பது தொடர்பாக 17 மாவட்டங்களில் முன்னெடுக்கப்படும் குறித்த கையெழுத்து போராட்டம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கனடாவில் எதிர்வரும் மாதங்களில் வீடுகளின் விலைகள் குறைவடையும் சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை கனேடிய வீட்டுமனை சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். கனடாவில் வீட்டு அடகு கடன் தொகை வெகுவாக அதிகரித்து செல்வதால் வீட்டு உரிமையாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் அதிகளவான வீட்டு உரிமையாளர்கள் வீடுகளை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த ஒரு தசாப்த காலத்தில் பதிவாகாத அளவிற்கு தற்பொழுது வீட்டு விற்பனை குறித்த பட்டியல்களில் பல வீடுகள் விற்பனைக்காக பட்டியலிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வீடுகளுக்கான நிரம்பல் அதிகரிக்கும் நிலையில்
வீட்டு விலைகளில் வீழ்ச்சி ஏற்படக்கூடும் என வீட்டுமனை சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அடகு கடன் தொகை அதிகரிப்பினை சமாளிக்க முடியாத காரணத்தினால் வீடுகள் எவ்வாறு விற்பனை செய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்திக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவிற்கு அடுத்த வாரம் விஜயம் மேற்கொள்ளும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வாஷிங்டனில் வைத்து பைடனை சந்திக்கலாம் எனவும், தற்போது கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு ஆளாகியுள்ள பைடனின் உடல்நிலையை பொறுத்தே இது பற்றிய இறுதி முடிவு எட்டப்படும் என்றும் வெள்ளை மாளிகை தகவல் வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி கருத்து தெரிவிக்கையில், பிரதமர் நெதன்யாகு வாஷிங்டன் நகரில் இருக்கும்போது இரு நாட்டு தலைவர்களும் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனினும் தற்போதைய சூழலில் எதையும் உறுதியாக கூறிவிட முடியாது. பைடனின் உடல்நிலை சரியாக வேண்டும், அவருக்கு கோவிட் பாதிப்பு குணமடைய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இரு நாட்டு தலைவர்கள் சந்திக்கும் பட்சத்தில் இஸ்ரேல் காசா மீது நடத்தி வரும் போர் குறித்து ஆலோசனை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் முன்னதாக பைடன் ஹமாஸுடன் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.